வாங்க இன்றைக்கி வீடே மணக்க மணக்க மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து மண் சட்டியில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம், சோம்பு சேர்த்திருக்கோம். அது 1/4 ஸ்பூன் சேர்த்துனா போதும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு எடுத்துருக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொடியாக ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அது வெங்காயம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிலாம் குழம்பு வைக்க போகிறது இல்லைங்க, தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. 3 தக்காளி போதும், அதுவே நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி கரைஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். அது இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் கூட எடுத்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தூள்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து நல்லா சுருண்டு வருது. இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. வெறும் தண்ணி சேர்த்ததுக்குள்ள இப்போ இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியை வந்து சேர்த்திக்கலாம். அரிசி கழுவின தண்ணியில் வைக்கும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது கொதிக்கிட்டுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது 2 1/2 ஸ்பூன் எடுத்தால் போதும். நம்ம இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு தாங்க தேங்காய் எடுக்கிறோம். அதனால் இது 2 நல்லா இப்படி பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிய விட்டுறக்கூடாதுங்க, லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த வறுத்ததை சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கனால இந்த ஜார் வந்து கழுவுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். இதே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த குழம்போட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குழம்பு கொதித்து சுண்டி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் தாங்க எடுத்திருக்கேன். நடுப்பகுதியெல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இப்போ மீனோட வால் பகுதியும் தலைப்பகுதியும் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் தள்ளி தள்ளி சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாக வைக்க வேணாம், ரொம்ப ஹையாக வைக்க வேணாங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், மீன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கரண்டி போட்டு அடிக்கடி கிளறக்கூடாது, மீன் வந்து உடையும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மீன் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். மீனோட தலை வால் பகுதி எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. மண் சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் மீன் குழம்புலாம் பழைய குழம்பாகி சாப்பிடும்போது தாங்க இன்னும் ருசி நல்லாயிருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மண் சட்டியில் வைக்கும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மீன் வெந்துருச்சு. ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்